ஹலோ, கிடைச்சானுங்களா? கிடைக்கலையா? சரி சரி, இன்னைக்கு மாட்டிக்குவானுங்க, வெயிட் பண்ணுங்க. எங்க போயிருப்பானுங்க? யார தேடுறேன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு ரெண்டு தற்குறி முண்டங்களை தேடிட்டு இருக்கேன். அவனுங்க தான் இப்ப எங்க போய் ஒளிஞ்சுக்கினானுங்கன்னு தெரியல. 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்சே சரிகன்னு பிராண்ட் அம்பாசிடரே எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் குடிய ப்ரோமோட் பண்ண சொன்ன பிராண்ட் அம்பாசிடர். இவனுங்க வந்து எப்பவுமே ஒன்னாவே சுத்தினுங்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வானவில் பிரதர்ஸ் நினைக்கிறேன். சரி, அது அவங்களோட பர்சனல் இருந்துட்டு போது. ஒருத்தரை விமர்சிக்கும் போது அவங்களோட முழு கருத்து என்னன்னு தெரிஞ்சுட்டு விமர்சிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு சும்மா மேம்போக்கா வந்துட்டு சும்மா அவதூறுகளை பரப்பிட்டு சுத்தின்னு இருக்க கூடாது. இப்ப இவனுங்க பேசுனதுல இவனுங்க என்ன சின்னதா ஒரு அவதூற பரப்பிருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு எதுவும் கிடைச்சிருக்க போறது இல்ல. வேணா தேவைப்பட்டா மேல இடத்துல இருந்து ஒரு 200 ரூபாய் கிடைச்சிருக்கும். இதுக்காக தான் சுத்துறானுங்க. இப்ப வந்து அவர் எதை செஞ்சாலுமே அவர் நடிச்ச படத்துல இருந்து எடுத்து அவருக்கு அவதூற பரப்புறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டாவோடவே இவனுங்க சுத்திட்டு இருக்கிறானுங்க. சரி, அது தப்பு கிடையாது. அவரு அரசியலுக்குன்னு வந்துட்டா விமர்சனங்கள் வரும், எப்பேற்பட்ட தரப்புல இருந்து விமர்சனங்கள் வரும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஆனா இவனுங்களை பத்தி பேசணும்னா நடுநிலைமையா ஒரு விஷயத்தை அணுகுனானுங்கன்னா, இல்ல எல்லாம் யாரு தப்பு செஞ்சாலும் யார பத்தி வேணாலும் பேசுவோம், தைரியமா பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசினானுங்கன்னா நம்ம இவனுங்களை ஆதரிக்கலாம். சரி, இவனுங்களை எப்படி வேணாலும் விட்டுலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே ஜால்ரா போட்டுன்னு, குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே சொம்படிச்சுன்னு மற்ற எல்லாரையும் அவதூறு பரப்பு, விமர்சனம் வேற, அவதூறு பரப்புறது வேற. இவனுங்க பேசினது வந்துட்டு லியோ படத்துல ட்ரக்ஸ பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா அது ஒரு படத்தோட ஸ்டாண்டர்ட், ஒரு படத்தோட ஸ்டோரி. அது அந்த இடத்துல யார் நடிச்சிருந்தாலும் அந்த கதைக்கு அப்படித்தான் நடிச்சிருப்பாங்க. நீ வந்துட்டு இந்த மாதிரி படத்துல நடிச்சுட்டு இப்படி வந்து அட்வைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா, அப்போ தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக திறந்து விட்டுட்டு நம்ம அரசியல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் வருதா இல்லையா? அப்போ கள்ளக்குறிச்சியில விஷசாராயத்தை குடிச்சு, கள்ளச்சாராயத்தை குடிச்சு 50க்கும் மேற்பட்டவர் இறந்து போனாங்களே, அதுக்கெல்லாம் நீங்க மூஞ்சி எங்க தூக்கின்னு போய் வச்சிட்டு இருந்தீங்க? 2 பேரும் எந்த இடத்துல போயிட்டு வானவில்லா மாறிட்டு இருந்தீங்க அப்படின்ற கேள்வி இங்க முன்வைக்க வேண்டியது வருதா இல்லையா? சரி, இவனுங்களை ஒரு பக்கம் வச்சிருவோம். தளபதி இன்னைக்கு பேசின விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதாவது நீட்டை பத்தி பேசல, நீட்டை பத்தி பேசல, நீட்டை பத்தி பேசல, எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் அந்த 28ஆம் தேதி நடத்தின அந்த விழாவுல நீட்டை பத்தி பேசலன்றத கரைச்சி கரைச்சி கொட்டல, கரைச்சி குடிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு விமர்சனங்களையும் வசைப்பாடுதல்களையும் தளபதி மேல வச்சிருந்தாங்க. அதுக்கான பதில்களை நேத்து வந்துட்டு தரமா கொடுத்திருக்கிறாரு. அதாவது நாம ஒரு தளபதி மேல ஒரு விமர்சனம் அலிகேஷன்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, இவருக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும்? படத்துல யாரோ எழுதி கொடுக்குற டைலாக வச்சு பேசிட்டு கைத்தட்டலை வாங்கிட்டு டிக்கெட்டுங்களை வித்துட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு போறவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்? தமிழக அரசியலை பத்தி என்ன தெரியும்? தமிழக வரலாற்றை பத்தி என்ன தெரியும்? அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுட்டு வந்திருந்தாங்க. நம்ம பிஸ்மி சார் போன்ற ஆட்கள், இந்த விமர்சகர்கள் சொல்றவங்க நிறைய அலிகேஷன் தளபதி மேல வச்சுட்டு இருந்தாங்க. இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆனா நான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு படிச்சு அறிஞ்சிட்டு தான் நான் இந்த இடத்துல வந்து இறங்கியிருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு தரமா நிரூபிச்சிருக்கிறாரு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஸ்பீச், அந்த 6 நிமிஷம் அவர் கொளுத்தி போட்ட அந்த நெருப்பு இன்னும் இந்த 2 நாள் மட்டும் கிடையாது, இன்னும் இந்த 2 மாசத்துக்கு அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு நெருப்பை பத்த வச்சு விட்டுருக்கிறாரு. நீட்டை பத்தி பேசணும் அந்த விவகாரம். நீட்டை பத்தி எல்லாம் தளபதி பேசுவாரா? ஏன்னா ஒரு ரைட் விங்கா மாறிடுவாரு அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. நம்ம போன்றவருக்கும் அந்த மாதிரி பயம் இருந்துச்சு. இன்னைக்கு வராரு, ஒரு ரைடு விட்டாங்கன்னா பயந்துட்டு அப்படியே ரைட் விங்கா போயிடுவாரு, ஆளுங்கட்சி பக்கம் ஆளும் வர்க்கத்து பக்கம் சாஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா நேத்து அவர் பேசின பேச்சுல கிளியர் கட்டா தெரிஞ்சது, இவரு முழுக்க முழுக்க மக்களுக்காக வந்து இறங்கியிருக்காரு, மக்களுக்காக நிப்பாரு அப்படின்ற விஷயத்துல நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா நீட்ல பத்தி பேசுனது மட்டும் கிடையாது, ஏறக்குறைய தமிழகத்தோட ஸ்டாண்ட் என்ன, தமிழகத்தோட தரப்புல என்ன நியாயம் இருக்கோ அத பக்கம் நின்னு பேசினாரு. ஒன்றிய அரசு, வார்த்தைக்கு வார்த்தை ஒன்றிய அரசுன்றதுதான் அவரோட வாயில வந்துட்டு இருந்தது. ஏன்னா அது ஒன்றிய அரசுன்றது யார் சொல்வாங்கன்றதுன்னு தெரியும். ஓப்பனா உடைச்சு பேசணும்னா டிஎம்கே தான் ஆரம்பிச்சு வச்சது. ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை டிஎம்கே தான் ஆரம்பிச்சு வச்சது. அதுக்கு முன்னாடியும் அது ஒன்றிய அரசு தான். ஆனா அதை பிரபலப்படுத்தி சில காலங்களா மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுன்ற ஒரு பேரை பிரபலப்படுத்தினது நம்ம தமிழக கட்சி தான், அது டிஎம்கே தான். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை உருவாக்குனத அதை கையில எடுத்து தளபதி இன்னைக்கு போறாரு. தொடர்ந்து அவர் பேசின அந்த வார்த்தைகளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில விஷயம் நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அவர் வந்துட்டு 1975ல இருந்து எடுக்கிறார் அரசியல். கல்வி எப்போ மாநில பட்டியல இருந்துச்சு, எப்போ மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு அப்படின்றது வரைக்கும் எடுக்கிறாரு.
அதே போல இந்த நீட்டுக்கான வலிய உணர்ந்து பேசுறாரு. இன்னொன்னு என்னன்னா, அதை உணர்ந்து பேசுறதுக்கான தகுதி படைச்சவர் அவரு. ஏன்னா நீட்டுனால பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துக்கும் அவர் போய் அந்த இடத்துல நின்று இருக்கிறார். அது வந்து திரு அனிதா அவர்களா இருக்கட்டும், அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த மரணங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் அவர் போய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட இருப்பை தக்க வச்சு அவரோட அந்த இருப்பை காட்டிட்டு தான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை பேசுறாரு. அப்ப பேசுறதுக்கு தகுதியான ஒரு மனுஷனா தான் இருக்கிறார். அவரை விமர்சனம் பண்ணணும் அப்படின்ட்டு அஜெண்டாவோடவே விமர்சனம் பண்றவங்க என்ன வேணாலும் பேசலாம். நமக்கும் சில காரியங்கள் தளபதி மேல விமர்சனம் பண்ணணும்னா நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் செஞ்ச விஷயங்கள் மிக மிக பாராட்டத்தக்கது, பாராட்டுதலுக்குரியது. அதே மாதிரி மெச்சூர்டான விஷயங்கள். அது போல நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு நீட்டை மட்டும் தான் பேசினாரு, ஏன் வேற விஷயங்கள் பேசல அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்களும் ஒரு தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்கிறாரு. அவர் வந்து பேசினது கல்வி மேடை. 10th பசங்களுக்கும் 12th பசங்களுக்கும் படிச்சு அந்த இடத்துல இருந்து அதை பாஸ் அவுட் ஆகி போற பசங்களுக்காக பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க சந்திக்க போற பிரச்சனை நீட். அப்போ அதை பத்தி தான் அவர் அங்க அந்த முன்னிலைப்படுத்தி பேச முடியும். அப்போ அந்த 6 நிமிஷம் முழுக்க முழுக்க பேசியிருக்காருன்னா தமிழக மக்களுக்கான நன்மையாகவும் தமிழக மாணவர்களுக்கான நன்மையாகவும் தான் அதை உணர்ந்துதான் அவர் பேசுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, தெளிவான அரசியல் அந்த இடத்துல தெளிவா சில காரியங்களை பேசுறாரு. யார் சொல்லி கொடுத்து பேசினாங்களோ இல்ல அவர் வந்து படிச்சு பேசினாரோ அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அந்த விஷயங்களை பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏறக்குறைய அந்த தலித் அரசியலை, தமிழக அரசியலை தெளிவா புரிஞ்சு அந்த விஷயங்களை பேசியிருக்கிறார். இந்த விஷயத்துல வந்துட்டு தளபதி மிக மிக பாராட்டக்கூடிய விஷயங்களை அந்த செஞ்சிருக்கிறது. ஏன்னா இந்த விஷயத்த யாரோ ஒரு குப்பனோ சுப்பனோ பேசுறதை விட ஒரு நாம் தமிழர் கட்சி, ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஒரு விசிக கட்சி போன்ற கட்சிகள் கட்சி சார்பா இவங்க பேசும்போது இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட இது அட்டென்ஷனை பெறும், ஒரு அவேர்னஸ் பெறும். ஆனா ஒரு நம்பர் 1 இண்டஸ்ட்ரியில, நம்பர் 1 பிளேஸ்ல, நம்பர் 1 ஸ்டேட்ல இருக்கிற ஒரு மனுஷன் இத பேசும்போது பட்டி தொட்டி எல்லாம் BNCDEF எத்தனை செக்டார் இருக்கோ அத்தனை செக்டாருக்கும் இந்த விஷயம் போய் சேருது. ஆளும் வர்க்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் போய் சேருது. இந்த ஒரு விஷயத்துக்காகவே யாராச்சும் சொல்லி கொடுத்தே பேசியிருந்தாலுமே கூட தளபதியை நாம் இந்த விஷயத்துல தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அப்போ இப்பேற்பட்ட விஷயங்களை அவரை பாராட்டுனா மட்டும்தான், அவரை ஊக்குவிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து அவர் பேச முடியும். இல்ல நீங்க இதையும் தற்குறித்தனமா விமர்சனம் பண்ணிட்டு உங்க பாட்டுல இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு தோய்வு ஏற்பட்டுறதா. என்னடா நாம என்ன செஞ்சாலுமே விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி அதோட அதை மூடி வச்சுட்டு அவர் வந்துட்டு வழக்கமான அரசியலை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நிறைய பேர் இந்த விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா தனித்தனியா ஒருத்தருக்கா பதில் சொல்லணும். அது அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சொல்லலாம். மாரிதாஸ், பாண்டே, அக்கா தமிழிசையும் போன்றவர்கள் வந்துட்டு நிறைய தேவையில்லாத விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. அது அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். இன்னைக்கு தளபதி செஞ்ச காரியம் பாராட்டுதலுக்குரியதா இல்ல விமர்சனத்துக்குரியதுன்றதா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வந்துட்டு இத பத்தி பேசினா என்ன நடக்கும்ன்றது தளபதிக்கும் தெரியும், அவரோட டீமுக்கும் தெரியும். அடுத்து ரைடு வரும், அடுத்து அவரோட படங்களுக்கு தொந்தரவு வரும், அடுத்தடுத்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த ஏற்கனவே மெர்சலோட சக்சஸ் மீட்ல ஒரு விஷயத்த சொன்னார் அவரு. நான் இதெல்லாம் பேசினா சில பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படின்றத எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் இந்த விஷயங்களெல்லாம் சில விஷயங்களை நான் போல்டா பேச வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அதே ஒரு மெச்சூரிட்டி இந்த இடத்துலயும் அவருக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புறோம். ஏன்னா அடுத்தடுத்து அவருக்கு வரப்போற பிரச்சனைகள், அவர் என்னதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாலுமே இப்ப அடுத்தடுத்து அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஒன்றிய அரசு தொட்டுட்டாரு இல்லையா, அதாவது முக்கியமான ஃபயர் பாலிடிக்ஸ் அவர் தொட்டுட்டாரு. இப்போ இதை தொட்டதுனால ஒரு பக்கம் அவரை கடவுளாவே போட்டுட்டு இருக்கிறாங்க ஜனங்க. ஏன்னா மொத்த தமிழக மக்களோட அந்த பிரதிபலிப்பா நேத்து அவர் பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடிச்சதும் இல்லாம கண்டம் பண்ணி விட்டுட்டாரு. அப்பேற்பட்ட விஷயங்களை என்ன செஞ்சா, அதாவது பொதுப்பட்டியல்ல இருக்கிற எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற எந்த மாதிரி மருத்துவமனைகள்ல நீங்க நீட்டை வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட விஷயங்களை அதுல தலையிடாதீங்க, நீங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்க. ஒரு ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்டால சென்ட்ரல் போர்டு சிலபஸ்ல நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸாம் வச்சீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அவனால எழுத முடியும்? அவர் சொன்ன குட்டி ஸ்டோரியிலே சொன்னா, ஒரு பூக்கடையில வேலை பார்க்குற பையனை எடுத்துன்னு போயிட்டு ஒரு பூக்கடையில பூ கட்டுற பையனை கொண்டு போயிட்டு பட்டாஸ் கம்பெனில போயிட்டு நீ பட்டாஸ் தயாரின்னு விட்டா அவனால எப்படி முடியும் அப்படின்ற கேள்விய மிக ஆணித்தனமா, போல்டா, தைரியமா, கட்ஸா அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அதுக்காகவே உண்மையிலே தளபதிக்கு நம்ம தலை வணங்க வேண்டியதா இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு தைரியமான ஒரு போல்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு.
ஏன் நம்ம இந்த அளவுக்கு அவர் ஆதரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதின்ற கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு 100 வருஷம், ஏறக்குறைய நம்ம பெரியார்ல இருந்து, பெரியாருக்கு முந்தின காமராசர்ல இருந்தே இதை ஒரு ப்ராசஸ் பண்ணி இந்த 100 வருஷம் இருக்கு ஒரு கட்டமைப்பை நடத்துறதுக்கு, சமூக நீதியை கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா காமராசர் ஆரம்பிச்சு வச்சத பெரியார் அதை பிடிச்சு அதை எக்ஸ்பிளான் பண்ணி அதை பெருசு பண்ணி அதை பெரியார் வந்துட்டு அறிஞர் அண்ணா கைக்கு கொடுக்குறாரு. அறிஞர் அண்ணா கொடுத்த ஒரு மேரத்தான் மாதிரி தான், ஒரு அறிஞர் அண்ணா கொடுத்த அந்த சமூக நீதியை அவர் கொண்டு ஓடி போய் அதுக்கு அடுத்து கலைஞர் மற்றும் எம்ஜிஆர் போன்றவர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. அப்போ அவங்க இதை அப்படியே இன்ன வரைக்கும் எடுத்துட்டு வந்து சமூக நீதின்ற ஒரு விஷயம் கெட்டு போகாம தமிழகத்துல ஜாதிய பின்புலத்தை யாரும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்றது மாதிரி அங்கங்க சில நடந்தாலுமே அது மறைமுகமா நடக்கும். லிட்டரலா மத்த ஸ்டேட்ல நடக்கிற மாதிரி நான் அந்த ஜாதி நான் இந்த ஜாதி அப்படின்றத பேருக்கு பின்னாடி போட்டு சுத்தாம ஒரு நேர்கோட்டான ஒரு அரசியலை நடத்துறதுக்கு உதவினது என்னன்னா இந்த சமூக நீதி தான். அந்த சமூக நீதியை உடைக்காம யார் அரசியல் செய்யறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியும். அவங்க தான் தமிழ்நாட்டோட கிங்கு. எதை பத்தியுமே கவலைப்படாம தளபதி இன்னும் மேல மேல அரசியல் கட்டத்துல உயர்ந்து இன்னும் அதிக உயரங்களை தொடணும் அப்படின்றத நம்ம ஒரு கோரிக்கையாவே வேண்டுதலாவே வச்சுக்கிறோம். இப்போ அவர் வந்துட்டு வந்தமா பரிசு கொடுத்தமா போனோமான்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நீட்டை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசினதுக்காகவே, ஒரு கிளர்ச்சியை உண்டுபடுத்தினதுக்காகவே, ஒரு பிரச்சனைய வெளி உலகத்துக்கு தெரிய செஞ்சதுக்காகவே, இது வரைக்கும் திமுக இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கு, அந்த போராட்டத்தை வெளியில எடுத்து காட்டினதுக்காகவே தளபதிக்கு நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் தளபதி பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய அரசியல் பிரச்சனைகளை பத்தி பேச வேண்டியது இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.